போவாத மக்களே, அம்மா இப்படி ஒத்தையில விட்டுட்டு போவாத மக்களே, அம்மையை கூட்டிட்டு போ மக்களே, அம்மா இப்படி ஒத்தையில விட்டுட்டு போகாத மக்களே. என்னாச்சு தெரியலையேம்மா, அவளுக்கு என்னாச்சோ ஏதாச்சும் போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்க, என்ன செய்யான்னு தெரியலையே, என் பிள்ளைக்கு என்னாச்சோ ஏதாச்சோ. கைக்குள்ளேயே நான் இருக்கேம்மான்னு சொல்லிட்டு திருங்க. இப்போ ஒரு போன் போட்டால் கூட எடுக்க மாட்டேங்க, போன்லேருந்து ஒரு போனு கூட போட்டு பேசலை. என்ன செய்யாலோ ஏது செய்யாலோன்னு தெரியலையே, என் பிள்ளை ஏன் இப்படி இருக்கான்னு தெரிய மாட்டேங்க. நான் அவளுக்கு வேண்டி தானே எல்லாமே செஞ்சேன் பார்த்தேன், என் மயனை கூட பெருசாக நான் நினைக்கலையே, அவனை தான் ஏமாற்றி வீட்டை விட்டு விரட்டினேன். என் பிள்ளைக்கு வேணும் தானே எல்லாம் செஞ்சேன். இப்போ அவளே என்ன மதிக்க மாட்டேங்க, பேச மாட்டேங்க, ஒரு போன் கூட போடலையே, என்ன செய்யலை, நான் போட்டாலும் எடுக்க மாட்டேங்க. ஒரு நல்ல நாளும் பொழுது ஊரே விசேஷமாக கிடக்கு, இங்கே நான் சாப்பிட கூட சோறு இல்லாமல் இப்படி கிடக்குதே. கடவுளே, நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும், என் பிள்ளைலேன்னு இப்படி கை விட்டுருச்சு. என் பிள்ளை பாப்பான்னு நினச்சி தானே நான் எல்லாம் செஞ்சேன். என் பிள்ளை இப்போ எங்கே இருக்கா, என்ன செய்யானே தெரியலையே. போனலேருந்து ஒரு போன் கூட போடலை. ஏன் முனியம்மா, இன்னுமா நீங்க அழுதுட்டு இருக்கீங்க? இன்னுமா உங்க அழுவகாடு நிக்கல? ஊர் கோயில்ல பொது பொங்கல் வைக்கிறாவளாமா, எல்லா பொம்பளையிலும் வர சொல்லிருக்காவ. சரி நீங்க ஒத்தையில தானே இருப்பீங்க, சரி கூட்டிட்டு போலான்னு வந்தேன். இப்படி கிளந்து அழுதுட்டு கிடக்கிய, நேத்து தானே சொல்லிட்டு போனே அழுவாதியன்னு, என்னது இப்படி அழுதுட்டு கிடக்கிய? ஏட்டி வசந்தி, என் பிள்ளைக்கு என்னாச்சோ ஏதாச்சும், இங்கேருந்து போனதோட சரி இப்படி நான் ஒரு 20-30 போனனாலும் போட்டு பார்க்க அவன் எடுக்க மாட்டேங்காட்டி. ஒருவேளை என் போனில் எதுவும் பிரச்சனை என்ன ஏதுன்னு தெரில மக்களே. இந்த போன் எடுத்து பாரு மக்களே, ஏன் பிரச்சனை எதுவும் எந்த போனில் இருக்கான்னு. சரி கொடுங்க, நீங்க அழுவத நிப்பாட்டுங்க. என்னத்துக்கு இப்படி கிடந்து அழுதுட்டு கிடக்கிய ஒத்தையில கிடந்து? ஊர்லயும் இப்படி வம்பிழுத்து வச்சாச்சு, யாரும் பேசியதுங்க இல்ல, ஏன் அப்படி பண்ணுதிய? முனியம்மா, போன்ல எல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது, போன் நல்லா தான் இருக்கு. உங்க மாளுக்கு போன் போகாதாம செஞ்சிருக்கு, அவ எடுக்கல போல இருக்கு. விடுங்க, பிள்ளைங்க நல்ல நாள் பத்தியில பொங்கல்ல நேத்து தான் போயிருக்கா, வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி எதுவும் பொங்கலுக்குங்கள் வச்சிருப்பா. அது கிடந்து ஏன் அப்படியே அழுவதையே, போன் போடுவா. அழுவாம இருங்க, வாங்க கோயில்ல பொங்க விடுதாவலாம், வாங்க போய் பார்ப்போம். போன் நல்லாவா இருக்கு வசந்தி, நான் எங்கேயும் வரல வசந்தி, என் பிள்ளைகள் இப்படி போயிட்டே வசந்தி. 2 நாள் நின்றுட்டு போக சொன்னேன் மக்கா, நிற்க மாட்டேன்னு ஒரே பிடிவாதமாக ஓடிட்டா. எனக்கு மனசெல்லாம் சங்கடமாக இருக்கு விடி, என்ன செய்யதுன்னே தெரியலை. ஒரு போன் போட்டுனாலும் பேசியிருக்கலாம்ல வசந்தி. இவன் ஏன் இப்படி இருக்கா? போனவ ஒரு போன் போட்டு இந்த கிழட்டு பேசியிருக்கலாம்ல. இந்த கிழட அவளுக்காக தானே எல்லாம் செஞ்சிச்சு. ஒருவேளை சந்தேகமே இல்லை, ஒருவேளை உண்மையாவே அவ ஏமாத்திட்டு தான் ஓடிட்டாளோ? அப்படி எப்படி செய்ய முடியும்? பெத்த தாயில வேற யாருனா இருந்தாலும் பரவாயில்ல, சொந்த அம்மாட்டெல்லாமா இப்படி செய்வாவ? அவ இந்த கிழவி 42 தடவைல போன் போட்டிருக்கி. ஒரு தடவை 2 தடவை எடுக்கலன்னா சொல்லலாம், 42 தடவை போன் போட்டு எடுக்கலன்னா அவ என்ன செய்வா? இந்த ஒத்த கிழவி, வயசான கிழவி, திடுதுப்புன்னு எதுவும் ஆயிட்டுனா கூட எப்படி போன் போட்டு சொல்லியது, இத்தனை தடவை போன் போட்டு எடுக்காம இருக்காளே. சரி முனியம்மா, நீங்க சங்கடப்படாம இருங்க. நீங்க ஏன் அப்படி சங்கடப்படுதிய? எனக்கு என்ன செய்யன்னு தெரியலையே. நம்ம இப்படி அடுத்த வீச்சு காலுகதெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டு தான் பழக்கம், திடுதிப்பு நம்மளுக்கு கவலையாகுது என்னன்னு தெரியல. முனியம்மா முகத்தை பார்த்தா நம்ம அம்மா முகம் மாதிரியே இருக்கு, அழுவதை பார்த்தா நமக்கு தாங்க முடிய மாட்டேங்கி. ஒத்தையில வேற கிடக்கு, வேற யாருனாலும் கூட இருந்தனாலும் பரவாயில்ல, பேச சொன்னிக்கு ஆள் இருக்குன்னு சொல்லலாம். இப்படி ஒத்தையில கிடந்து அழுதாவளே, மனசே கேட்க மாட்டேங்கி. முனியம்மா சரி விடுங்கம்மா, அழுவாதியே. அவ போன்ல எதுவும் பிரச்சனை எதுவும் இருக்குமா, அதனால போன் விடாம இருப்பாவ. நீங்க உங்க மருமையும் போனுக்கு ஒரு போன் போட்டு பார்க்கலாம்ல, இல்லைன்னா அவிய கூப்பிடுவாவில்ல. நீங்க அழுவாம இருங்கம்மா, ஒன்றும் இருக்காது. உங்க பிள்ளை ஒரு வாரம் கழிச்சு வாரேன்னு தானே போயிருக்கா, ஒரு வாரம் கழிச்சு உங்களை பார்க்க வருவா. அது வரைக்கும் நீங்க பாட்டுல இருங்க. இன்னும் 2-3 நாள்ல பென்ஷன் துட்டு வந்துரும்ல, காய்கறி அரிசி எது இல்லைன்னா அந்த பென்ஷன் துட்டுல வாங்கி வச்சு சாப்பிடுங்க. நேரத்துக்கு சோத்தை பங்கி சாப்பிடுங்க. இப்படி அழுதுட்டே கிடந்து உடம்புக்கு எடுத்துக்கிறாதியே. உங்க வயல்ல தான் எல்லா வயல்லையும் நெல் போட்டிருக்காவல, அந்த நெல்லெல்லாம் உங்களுக்கு காசு வரும்ல, பெற வெண்ணெய் இப்படி கிடந்து அழுதுதிய. பிள்ளைகள் போனா போட்டு நீங்க பொங்கி சாப்பிடுங்க, உங்களை பார்க்க வருவாவ, கிடந்து அழுவாதிய. நீங்க ஒத்தையில இருக்க மனசு ஒரு மாதிரி தான் இருக்கும். எந்திரிச்சு வாங்கம்மா, ஊர்ல பொது பொங்கல் விடுதாவலாம், எல்லா பொம்பளைகளும் அங்கதான் நிக்கி. வாங்க மைக்ல வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுட்டு கிடக்காவ, வாங்க போயிட்டு வருவோம். இல்லட்டி வசந்தி, நான் எங்கேயும் வரலட்டி, நான் வீட்டில் இருந்துக்கிட்டே, நான் வரலட்டி வசந்தி. இம்மா வாங்க, எப்படி ஒத்தையில இருக்க மனசு சங்கடமா தான் இருக்கும். நீங்க வாங்கம்மா போயிட்டு வருவோம். வந்து அங்க கொஞ்சம் எல்லா ஆட்களையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனசு நிம்மதியா இருக்கும். எந்திங்க எப்படி கிடந்து அழுகாதிய, போய் மொத்த கழிட்டு வாங்க எங்கூட. வா
வார மக்களே வாரேன். எந்திங்கம்மா போய் மொத்த கழிட்டு வாங்க. சொல்லியதே கேளுங்க. ஒத்தையில இருந்தா மனசு ஒரு மாதிரி இருக்கும். போயிட்டு வாங்க. இந்த கிழவி என்ன மகளை நினைச்சு இப்படி துரும்பா இழைக்குது. அவ என்னடானா போன இத்தனை வாட்டி போட்டு கூட எடுக்காம இருக்கா. கால் நெஞ்சக்காரி துட்டு கிடைக்க வரைக்கும் அம்மா அம்மா அம்மான்னு அம்மா பின்னாடியே அலைஞ்சா. துட்டு கிடந்தவொடனே அவள் பாட்டுக்கு அம்மா என்ன சும்மா என்னன்னு பாட்டு போயிட்டாலே. அந்த கிளைக்கு சோறு பங்க கூட காசு இல்லைன்னு சொல்லுது. கேட்கும்போது நமக்கு சங்கடமா இருக்குப்பா. நம்ம என்ன செய்ய முடியும்? நம்மளுக்கே 5-10 தான் தாராந்து நெட்டக்காலை. நம்ம உதவி செய்கிற இடத்துலயே நாம இருக்கோம். என்னத்த சொல்லியது? இந்த பிள்ளைல எங்க வச்சுன்னு தெரியலையாவே. அப்பாவை கூட்டிட்டு எதுவும் வாங்க போயிட்டாலும் என்னன்னு தெரியல. எல்லா பக்கம் இந்த ஊஞ்சல் அது இதுவும் போட்டிருக்காவ. அதை இது பார்த்துட்டு நின்றுட்டு வா என்னன்னு தெரியல. வெள்ளம் வாங்கிட்டு சொல்லி எவ்வளோ நேரம் ஆயிட்டு. சும்மா பொங்கலும் குறைச்சிச்சுமா அரிசியும் போட்டாச்சு. நீ வெள்ளத்தை கொண்டு வந்துச்சுன்னா தட்டி உள்ள விடலான்னு பார்த்தா இந்த பிள்ளைலையும் காணும் அவியலையும் காணும். ராணி என்ன டீ பொங்கல் வச்சுட்டியா? லட்சுமி அக்கா சின்ன பொண்ணு வாங்கக்கா. இப்போதாங்க அரிசியை போட்டிருக்கேன். இந்த பிள்ளைலையும் இந்த வெள்ளத்தை வாங்கிட்டறேன்னு போயிடுச்சுக்கா. ஆளையே காணும். அவிய அப்பா கூட்டிட்டு போயிடுச்சு. எது இந்த ஊஞ்சல இது பார்த்துட்டு நின்றுட்டு அளவுல என்னன்னு தெரியலக்கா. ஆளையே காணும். ஏன் டீ அதெல்லாம் நேற்றே வாங்கிக்க விடாதா? எங்கக்கா நம்ம ஒரு ஆள் தானே எல்லாம் கிடந்து ஓட வேண்டியதாக கிடக்கு. நான் வீடெல்லாம் சுத்தம் மட்டும் கிடந்தேங்க்கா. வீடை போய் பொருளெல்லாம் வாங்கிட்டு சொன்னாக்கி எல்லாம் வாங்கிட்டு இந்த வெள்ளத்தை மட்டும் வாங்காமல் வந்துட்டாவ. சரி நீ காலையில் நேரத்தோடு எழுப்பி போவதுன்னா எங்கே எந்திக்குதுங்க? ஒரு நல்ல நாள் பொழுதுனா கூட எந்திக்க மாட்டாவக்கா. இன்னைக்கு எந்திரிச்சிட்டு வர 2 பிள்ளைகளும் ஒரே அழுவ கடை பார்த்துக்கிடுங்க. சமாதானம் பண்ணி குளிக்க வைக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிட்டுக்கா. ஏன் ராணியக்கா என்னத்துக்கு அழுதுட்டு கிடந்தாலுவ? எங்கள் வீட்டு வரைக்கும் தான் கேட்டுச்சு. சத்தியாலும் சுவானி அழுதுட்டு இருந்தது கேட்டுச்சுக்கா. அது ஏன் கேட்குற சின்ன பொண்ணு? துணி தைக்கலையான் சின்ன பொண்ணு. பொங்கலுக்கு துணி அவ்வளோ 2 பேருக்கும் தாவணி எடுத்து அந்த அளவு சின்ன பொண்ணு. அதை தைக்காம விட்டுட்டேன். அதுதான் ஒரே அழுவக்காடு. எல்லா பிள்ளைகளும் புது துணி போட்டிருக்கு. எங்களுக்கு மட்டும் நீ புது துணி எடுத்தெல்லாம் வைக்கலன்னு ஒரே அழுவக்காடு 2ம் கிடந்துட்டு. அப்புறம் அழுவாம என்ன செய்வாளுவ? நல்ல நாள் பொழுதுனைக்கு அவ்வளோ புது துணி தச்சு கொடுக்க வேண்டியதானே டீ. ஏன் தச்சு கொடுக்காம இருந்த? ஏக்கா உங்களுக்கு தெரியாதாக்கா? தையக்காரி வீட்டில் தையக்காரிக்கு மட்டும் தச்சுக்கிறதுக்கு ஒரு ப்ளவுஸு கூட முடியாதுக்கா. அப்படி தான் போயிட்டுருக்கேன் என் பொழப்பு. ஊருக்கே தைச்சு கொடுத்தேன். எனக்கு ஒரு சட்டையும் தைக்கல. அந்த பிள்ளைகளுக்கும் ஒன்றும் தைக்க முடியலக்கா. நேரம் ஆகிட்டு இப்போ விடிய காலையில் 6 மணி வரைக்கும் தைச்சிருக்கேன். இந்த மல்லி அக்காவோட ப்ளவுஸ் எல்லாம் இன்னைக்கு காலையில் தாங்க கொடுத்தேன். என்னத்த சொல்ல, வீட்டு வேலையும் கிடந்துச்சு. அதையும் பார்த்துக்கிட்டு தைக்க முடியலக்கா. நீ நம்ம ஊரில் திருவிழா வரும்லக்கா, அப்போ பூ துணி எடுக்கண்டா இதை தச்சு தரேன்னு சொல்லியிருக்கேங்க. அப்படி இப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி தான் 2 பேரையும் குளிக்க சொல்லி போன வருஷம் எடுத்து ஒரு துணி போடாமல் இருந்தது. அதை போட சொன்னேங்க. போட்டுட்டு கடைக்கு போயிருக்காவா அவி அப்பா கூட. அதெல்லாம் இருக்கட்டும் ராணியக்கா. என்ன கழுத்தில் செயின், புது சேலை, பளபளன்னு மின்னுதே. போ சின்ன பொண்ணு. இது அவிய 3 வருஷத்துக்கு முன்னாடி பொங்கலுக்கு எடுத்து கொடுத்தது சின்ன பொண்ணு. அவிய மேலே கோவமா இருந்தேன்னா வீட்டில் ஒரே சண்டையாவில் இருக்கும். அதனால இந்த அவிய எடுத்து கொடுக்க சேலையெல்லாம் நான் உடுத்த மாட்டேன் சின்ன பொண்ணு. மாற்றி வச்சிருந்தேன். அப்போ ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் உடுத்தனாலும் ஒரு எண்ணெய் வந்துச்சு. அதனால எடுத்து உடுத்திருக்கேன். இது சும்மா ஒரு கவரிங் நகை சின்ன பொண்ணு. தங்கம்லாம் கிடையாது. சரி சரிக்கா. எதுவும் ஹெல்ப் இருந்தால் சொல்லுங்கக்கா, செஞ்சு தரோம். எதுவும் செய்யணுமா? இல்லை சின்ன பொண்ணு எல்லாம் செஞ்சுட்டேன். ஒன்றும் கிடையாது. நீங்கள் இப்போ நீ பொங்கல் வச்சக்கப்புறம் சாமி மட்டும் சாப்பிட்டுட்டு போவேன்னு பிள்ளைகளை கூட்டு வந்திருக்கலாம்ல. ஏன் 2 பேரும் பிள்ளைகளெல்லாம் விட்டு வந்திருக்கியா? அந்த அண்ணனையும் கூட்டு வந்திருக்கலாம்ல. ஐயா மாட்டை குளிப்பாட்டி ரெடி பண்ணிட்டு இருக்காவரா நீ? அவைய வரலேண்டாவ. பூ மாதிரி இந்த ஃப்ரெண்டுகளோட சேர்ந்துட்டு போயிட்டு இந்த தள்ளிக்கட்டு இதெல்லாம் போடுவாங்கல்ல, அதை பார்க்கன்ட்டு போயிட்டு. ஏக்கா எங்கள் மாமியா என் பிள்ளைய பார்க்கணும்னு சொல்லிச்சு. அதனால எங்கள் வீட்டுக்காரவி தூக்கிட்டு போயிருக்காவ. இப்போ அங்கே குளிக்க வச்சு பூ துணி எல்லாம் மாட்டி விட்டு வந்தேன். நம்மளை தான் ஆகாது. நம்ம பெற்ற பிள்ளையில மட்டும் பாப்பாவ, நம்மள ஆகாதும்பாவ. கூட்டிட்டு போயிருக்கு. விடு சின்ன பொண்ணு. நம்ம மேலே பாசம் இல்லைன்னு நம்மளா ஒதுக்கிட வேண்டியதான். எதுக்கு அவையிலெல்லாம் யோசிச்சு கவலைப்பட்டுக்கிட்டு? அப்படிதாங்க நானும் விட்டுட்டேன். சண்டை போட்டு வாஞ்சாச்சு. இனி போட என்ன போல என்னன்னு விட்டுட்டேன் நான். இட்டி கோலம்லாம் நல்லா அழகா போட்டிருக்கே. என்ன ஒத்தையில தாங்க போட்டேன். சொல்லிடுறேன் காலையில் வெள்ளனோடி வந்திருப்போம்லாட்டி. நான் சாயங்காலம் தான் பொங்கல் உடையேன். சரி காலையில் நீ உடையன்னு சொல்லியிருந்தா உனக்கு வந்து உதவி செஞ்சிருப்போம்ல. பரவாயில்லக்கா நான் பார்த்துட்டேன். ருக்கம்மா இடையில வந்து கொஞ்சம் வேலையெல்லாம் பார்த்து தந்தாவ. இந்த பாத்திரம்லாம் கழுவி தந்தாவ. எங்க ராணி அவியலெல்லாம் காணோம்? கூப்பிடலையோ? அது எப்படிக்கா கூப்பிடாம இருப்பேன்? ருக்கம்மாவே அந்த அப்பாவையும் நேற்றே போய் கூப்பிட்டு வந்துட்டேன். அவிய இன்னைக்கு சுகருக்கு அந்த அப்பாவுக்கு தான் 2 வாரமும் உடம்பே சரியில்லையே. அவிய இன்னைக்கு போய் சுகருக்கு டெஸ்ட் எடுத்துட்டு வரேன்னு போயிருக்காவக்கா. போயிட்டு வாரேன்னாவ நேரா. சரி நோய் இல்லாத வாழ்க்கை தாம்மா பெருசு. பார்த்தியா ஒரு நல்ல நாள் பொழுதன்னைக்கும் கூட வீட்டில் இருக்க முடியாமல் ஹாஸ்பிட்டலில் அங்கேயும் இங்கேயும் அலையண்டு கிடக்கு. என்னத்த சொல்லியது? ஏட்டி உன் புருஷனையும் பிள்ளைகளையும் நம்பிட்டு இருந்தா நீ இன்னைக்கு பொங்க வைக்க மாட்டேன். எங்க வீட்டுல வெள்ளம் இருக்கட்டி, நான் போய் எடுத்துட்டு வரேன். நீ அதை போட்டு பொங்க எப்போ சாயங்காலம் வேணா எனக்கு வாங்கி கொடுன்னு. சரிக்கா. அப்போ உங்களுக்கு நான் சாயங்காலம் இப்போ கொண்டு வருவாவில்லக்கா. அதை நீங்கள் எடுத்துட்டு போங்கக்கா.
பார்த்துட்டு இருக்க முடியாது. நீங்கள் கொடுங்கக்கா, நான் உங்களுக்கு வாங்கி தரேன். சரி ராணி. சின்ன பொண்ணு போய் வெள்ளத்தை எடுத்துட்டு வாரேன்னு இங்கே நில்லு ராணி கூட. நீங்கள் போயிட்டு வாங்கக்கா. ஏக்கா கரும்பெல்லாம் எல்லா விடையிலும் வாங்குனீங்க? ஒரு ஜோடி கரும்பு 100 ரூபா சின்ன பொண்ணு. அது இந்த பொங்கலுக்கு அடுத்த நாள் பற்றி அதனால கூட விற்காவ. இனி 2-3 நாள் கழிச்சுட்டா ரொம்ப கம்மியாயிரும்ட்டு 50 ரூபாய்க்குலாம் கொடுப்பாவ. ஆமாம் ஆமாக்கா. சூரியன் வாரதுக்குள்ளே பொங்க வச்சு இறக்கிடலான்னு பார்த்தேன் சின்ன பொண்ணு. எங்கே இந்த பிள்ளைகளோட ஓரியாட்டம் கட்டுறதுக்கு எனக்கு நேரம் சரியாக இருக்குது. இல்லைன்னா காலையில் 7 மணிக்குள்ளெல்லாம் சாமி கும்பிடுறோன்னு நினச்சேன். ஆனால் அடுப்பில் பானை தூக்கி வைக்கே 8 மணி ஆயிட்டு. சரி நல்ல நேரம் அப்போ தான் போட்டிருந்தாவ. 7:30 to 8:30 மணி தான் போட்டிருந்தாவ. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். என்ன செய்யுது, நம்ம நினச்சது ஒன்றும் நடக்க மாட்டேங்குது பிள்ளைகளை வச்சுட்டு. போட்ட நிலைக்கு நிற்காளுவ சின்ன பொண்ணு. இன்றைக்கி அதை தாவணியே தான் கட்டுவோம்னு நிற்காளுவ. நாங்கள் ஃப்ரெண்டெல்லாம் ஒரே மாதிரி எடுத்தோம், நாங்கள் கட்டணும்னு நிற்காளுவ. என்னால் தைக்க முடியல சின்ன பொண்ணு. ஊர்க்காரவை எல்லாம் இருந்தா பற்றி வீட்டிலன்னா பதில் சொல்லிக்கலாம், ஊர்க்காரையிலும் சொல்ல முடியாதா? அதான் சின்ன பொண்ணு. சின்ன பிள்ளைகளுக்கு தானக்கா, அதுகளுக்கும் ஆசை இருக்கும் பத்தியில. எல்லாரும் பூத்துணி உடுத்தி நிற்காவில்ல, அப்போ அந்த பிள்ளைகளுக்கும் ஆசை இருக்கும்ல, அதான் புடியாதான் பிடிச்சிட்டு போழுவேன். இந்த கிழவி எத்தனை இது பாட்டி போன் போட்டிருக்கா பாரு, 42 வாட்டி போன் போட்டிருக்கா. இந்த கிழவிக்குலாம் ஏதாவது அறிவு இருக்கா? முதல்ல இந்த ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி போடணும். இத்தனை வாட்டி ஃபோன் பண்ணி என்ன நினைப்பாவ, ஏதை நினைப்பாவ? ஃபோனு தான் ஒரு வாட்டி எடுக்கல, இல்லை பேசாமல் விடலாம்ல. எத்தனை வாட்டி கூப்பிட்டுருக்குன்னு பாரு, பரவி பிடிச்சவா. இன்னும் அவளோட பழக்கொடி சொத்தை பிடிட்டு ஓடி இந்த மாதிரி நினைக்க 8 லட்சம் தான் தந்திருக்கா கையில் தூட்டு. ஒரு 8 ஏக்கர் நிலம் தான் இருக்குது. மற்றது பூரா மைனுக்கு நைஸாக எழுதி கொடுத்துட்டு மகா உனக்கு தாரேன் இத்தனை நாள் ஏமாற்றி என்ன அங்கே உட்கார வச்சிருக்கா. போனால் பார்த்துன்னு வந்துட்டோம்னா இப்போ கிடந்து பாடாப்பட்டுட்டடக்கா. அங்கே இரு நீ இப்போ கூட விட வாழா வெட்டியே வச்சுக்க நினைக்க போல. மைனுக்கு தானே அவ்வளோ சொத்து இருக்குது, போய் மைன்ட்டு இருக்க வேண்டியதானே. என்ன எதுக்கு போட்டு நான் என்னத்துக்கு பார்க்கணும்? 8 லட்ச ரூபா துட்டு இருந்துட்டு நான் காலம்புறம் என் தலையில் வச்சு பார்த்துட்டு இருக்க முடியுமா? முதல்ல இந்த நம்பரை லாக்கில் போட்டு விடணும், இல்லைன்னா செல்லை ஆஃப் பண்ணி போடணும். ஒரே தொல்லையாக இருக்குது. ஒரு நல்ல நாள் வீட்டில் சும்மா இருக்க முடியுதா? அங்கே இருந்தால் அந்த கிழவியோட தொல்லை, இங்கே வந்தால் இந்த மாமியாக்காரி காலையிலேருந்து போட்டு உயிரை வாங்க, பொங்கலை வை செங்கலை வைன்னு பாடா படுத்தியால். ஒரு டிவி பார்க்க முடியுதா? ஒரு கொஞ்சம் நேரம் படுக்க முடியுதா? என்ன செய்யுது? இவ்வளோக்கெல்லாம் பயந்து வாழ வேண்டியதாக இருக்கு. நம்ம எங்கேயும் எதிர்த்து பேசிட்டோம்னா இங்கேயும் நமக்கு இடம் இல்லாமல் போயிருமோன்னு அப்படியே அமைதியாக போக வேண்டியதாக கிடக்கு. எத்தனை வாட்டி போன் போட்டிருக்கு பாரு. முதல்ல செல்லை ஆஃப் பண்ணி போடணும். நீ ஃபோனையே ஆன் பண்ணக்கூடாது, வேற ஒரு ஃபோன் வாங்கணும், இல்லைன்னா நம்பரை மாற்றணும் முதல்ல.